வெல்கம் பேக் டு ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டிங். யூடியூப் சேனல் இனி ஒர்க் ஆகுமா ரன் ஆகுமா கண்டினியூஸானு தெரியல. ஏன்னா மை ஃபோன் வாஸ் கான். என் ஃபோன் போயிடுச்சு. இதே நான் எங்கள் அம்மா ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டிங்கிறதால எனக்கு நிறைய தேவைப்படாது, ஆக்சசரிஸ் டூல்ஸ் நிறைய தேவைப்படாது. ஸோ ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டிங்கை மட்டும் ரன் பண்ணுவேன். மேபி யூடியூப் சேனல் ரன் ஆக இன்னும் ஒரு 6 மாதம் எடுக்கும். இன்றைக்கி பாட்காஸ்டிங் எபிசோடுக்குள்ளே வருவேன். வின்ஸ் நெல்ஸ் கில்லியன், வெஸ் நெல்ஸ் ஆண்டர்சன். இது என்னடா இது பேருன்னு பார்க்குறீங்களா? இது மொத்தம் நெல்சனை பற்றி இருக்கும் போது அண்டு ஜெயிலர் அண்டு பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ். வின்ஸ் கில்லியன்றது பிரேக்கிங் பேட் அண்டு பெட்டர் கால் சாவுடைய கிரியேட்டர். அவங்கள பற்றி லைட்டாக பேசுவோம். அப்புறம் வெஸ் ஆண்டர்சன்றது ஹாலிவுட் ஃபிலிம் மேக்கர். ஆல் கனெக்ட் வித் ஜெயிலர் மூலிமா இவங்க எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க. எப்படின்னு சொல்கிறேன். நெல்சனை பற்றி சொல்லுவோம். நெல்சன் பீஸ்ட் சரியாக போகலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பீஸ்ட் இஸ் டூ குட் when it comes to action and cinematic and sounds. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டூ குட். அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோ ப்ரோட்டகனிஸ்ட் வைஸ் டூ குட். ஆன்டகனிஸ்ட்டு தான் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க. பட் ப்ரோட்டகனிஸ்ட் அண்ட் அந்த கூட இருக்க அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்களாம் வைஸ் பார்க்குறப்போ டூ குட் ஃபிலிம். நல்ல படமே கூட. பட் ஏன் இந்த மாதிரி ஹெட் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. பட் நல்ல படம் தான். அதுக்கு நெல்சனெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவர் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணிருக்க மாட்டார்ல. அவரே சொல்லணுன்னாலும் யாருமே எதுவும் இன்டென்ஷனாகவும் பண்ணிருக்க மாட்டாங்களா, இது தப்பாக வரணும், இது இந்த மாதிரி லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கணும்னு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நெல்சனை குறை சொல்லாமல் வேறு யாரை குறை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் மேபி நான் விஜயை குறை சொல்லுவேன். வை? பிகாஸ் விஜய்ன்றது பெரிய ஸ்டார்டம். நெல்சன்றவர் குட் டைரக்டர், நார்மல் என்டர்டெய்னிங் டைரக்டர் வித் மினிமம் ஆடியன்ஸ். ஸோ அப்படி ஒரு ஆக்டர் இப்படி ஒரு டைரக்டர் கூட கொலாபரேட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமும் நடக்கணும். ஸோ இந்த மிஸ்டேக்கு காரணம் ஐ திங்க் விஜய் தான் நான் நினைக்கிறேன். விஜய்னா நான் அவரை மீன் பண்ணல, அவருடைய ஸ்டார்டம், அவருடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை தான் நான் மீன் பண்ணி அப்படி சொல்கிறேன். நெல்சனோட குக்கிங் ஸ்டைல் அண்ட் மேக்கிங் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா மெயின் லீடை அமைதியாக உட்கார வச்சுட்டு சைடில் இருக்க சப்போர்ட்டிங்ஸை வச்சு கதையை மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி சீன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் அப்படி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்து வியந்தது கோலமா கோகிலாவில், விச் மீன்ஸ் விச் ஷோஸ் என்னென்னா யோகி பாபும் கூட இருக்க இன்னொருத்தரும் கதைக்கு முக்கியமாக தேவையில்லைனாலும் அவங்கள வச்சு ஒரு லவ் ட்ராக் ஓட்டி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அந்த கேரக்டர்ஸையும் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி சீரியஸாக போயிட்டுருக்க படத்தில் காமெடிஸ் நிறைய கொண்டு வந்து அவங்களுடைய தனி ஸ்டைலை ப்ரூவ் பண்ணி வேறு மாதிரி மாற்றி படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து படத்தை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் மிச்சிருக்க சைடில் இருக்க அந்த விஜய் டிவியில் இருந்த நிறைய கேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் தேர் நாட் ஜஸ்ட் அ க்ரௌடு, அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களும் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி வருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படமும். அந்த ஃபேமிலி, அந்த குரூப் ஆஃப் 4 அவங்க 4 பேரும் எல்லாம் சேர்ந்து மெயினாக அதில் ஃபீமேல் லீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் படங்களை பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப பிடிச்ச படம் க்ளோஸ் டு ஹார்ட் இந்த படம் சொல்லுவேன். ஏன்னா கோகிலான்ற அந்த பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப பயப்படையாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த பயத்தெலாம் தூக்கி எறிஞ்சிட்டு கையில் கன்று ஹேமர் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளாக கொலை தான் பண்ணுவா, சுடுவா, ஹேமர் வச்சு அடிப்பா, அவ்வளோதான். இந்த படத்தில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜாக நான் எதை பார்க்குறேன்னா ஒரே விஷயம் தான். கோகிலான்ற கேரக்டரை எல்லோரும் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. யூஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கே புரியும். பட் அதே டிஸ்அட்வான்டேஜாக நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா படத்துலையும் நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வர எல்லா ஆம்பளைங்களும் யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்களே தப்பா யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வராங்க அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் அதே அட்வான்டேஜாக என்னென்னா அந்த ஒரு டைமில் தான் அவங்க டேர்ன் ஆவாங்க. என்னென்னா கையில் கன்று தூக்கிட்டு அந்த சீன் ரொம்ப மாசாக இருக்கும். அது இப்போ இருக்க பெரிய மேல் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் விஜய் யார் நடிச்சிருந்தாலும் அவ்வளோ மாசாக இருந்திருக்காது. பட் அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். அது வர பிஜிஎம்ஸ், அந்த எலிவேஷன் சீன் தான் மேட்டர். அங்கே எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்டர். ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு அது. படத்தில் இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தாலும் யூனிக்காக தெரிஞ்சது, அந்த படத்தை யூனிக்காக மாற்றினதே இந்த ஒரு சீன் தான் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. கன் இன் காதல் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ஸ் மட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். எப்படின்னா அது ஒரு கன்னை ஒரு ஆணாவை வச்சு ஒரு மெட்டாஃபரிக்காக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது. என்னென்னா நான் போதுமே 100 ஆட்கள் பலம் உள்ளவன், உனக்காகவே எதுவும் செய்வேன் கண்ணே அப்படிங்கிற மாதிரி என்னை உந்தன் கையில் வைத்து கொண்டால் போதும் அப்படின்ற இடத்துல ஒரு பீட் வரும். பீட்டு நல்லாயிருக்கும். அந்த சவுண்ட் வைஸாகவே இந்த படத்தில் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த நெல்சன் அண்ட் அனி சேரும்போது அந்த சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்டர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ஸ்டார்டிங் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து. பட் போக போக இந்த சவுண்ட்ஸ் என்ன சொல்ல மாதிரி மியூசிக்ஸ் ட்ரைலர்ஸ் பார்த்து லைட்டாக ஹைப் ஆனேன். நார்மல் ஸ்டோரி தான், பட் கன்வே பண்ண ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இப்போ பீஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா, பீஸ்ட் வந்து ரொம்ப நல்ல படம் தான். எப்படின்னா வில்லனை மட்டும் தவிர்த்து பார்த்துட்டா ரொம்ப நல்ல படம். வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்க், அந்த கேரக்டரைசேஷன் அவனுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தா படம் உண்மையாக நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, வீராங்கிற அந்த கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணால் போதும், வில்லன்றது தேவையில்லை, இவனை வச்சு வீரான்ற கேரக்டர் வச்சு இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைஸி உருவாக்கி சாப்டர்ஸ் அந்த மாதிரி போய்ட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். மேபி அப்படி நினச்சிருந்தாலும் ஓகே தான். இனி வர சாப்டர்ஸ்க்கு வீராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை, அங்கே இருக்க அந்த பிளாட்டையும் அந்த கதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போதும். ஏன்னா வீராவை ஏற்கனவே பீஸ்ட்ன்ற ஒரு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது. இப்போ தான் கதைக்காக வர போகிறேன். ஜெயிலர் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. ஐ மீன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இதில் இருக்க எல்லோரும் நடிக்கிறாங்க. தமிழ்லேருந்து ரஜினி, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தமிழ்லேருந்து நடிக்கிறாங்க. தமிழ் அந்த படத்தோட ஆர்ஜினே தமிழ்ன்றதால நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ எக்ஸைட்டிங் பேன் இண்டியன் ஃபிலிம் டு வாட்ச். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் வச்சுட்டு ஸ்டோரி லைன் என்னவா இருக்கும்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது நான் பண்ணவும் மாட்டேன். பட் அந்த ஸ்டைலை என்னால் புரிஞ்சிக்க முடியும், என்ன மாதிரி ஸ்டைல்னு. அந்த கலரிங் பேட்டர்ன்ஸ், அந்த ஸ்டார்டிங் அந்த ஷோகேஸில் வந்தால், ஜெயிலர் ஷோகேஸில் வந்தால் வெரி ஃபர்ஸ்ட் சீனில் இருக்க அந்த ஒரு ஷார்ட்டில் இருக்க அந்த ஒரு இது, அதை வச்சு என்னால் எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிறைய யூடியூப் சேனலும் பண்ணிருப்பாங்க. பட் ஐ திங்க் இந்த படத்தில் முத்துவேல் பாண்டியனை பிரேக்கிங் பேட் ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கு யாருன்னா பிரேக்கிங் பேடில் வர மைக்கை ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தப்பு ஒன்று சொல்ல வரல, எல்லாருமே ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு மோட்டிவேஷனல் பாயிண்ட்டுன்னு ஒன்று தேவை. ஒரு இடத்துல நம்ம பிடிக்குதுன்னா அந்த இடத்த நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து அது இன்ஸ்பயர் ஆகி அதே இடத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு இடத்துல வச்சா அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ரெஃபரன்ஸுன்றது எல்லாத்துக்கும் தேவை தான். ஸோ குட் டு சி. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா வசந்த் ரவியை நெல்சன் எப்படி போர்ட்ரே பண்ண போகிறான்னு. வசந்த் ரவினா யாரும் இல்லை, முத்துவேல் பாண்டியனுக்கு பையனாக நடிக்க போகிறவர். அவர் 4 படம் தான் நடிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் படம் தரமணி, இட்ஸ் வெரி குட். அதே மாதிரி ராக்கி, ஃபாலோட் பை ராக்கி, அஸ்வின்ஸ் எடுத்து ஒரு 4-5 படம்னாலும் நடித்ததே ஒரு 4-5 படம்னாலும் செதுக்கியிருப்பார். அவருடைய கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி இருந்தால், அவருக்கு தனியாக ஒரு கேரக்டர், அவர் பேர் சொல்கிற மாதிரி ஒரு படமாக இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, ஓகே, மெயின் மேட்ருக்குள்ளவா. வின்ஸ் நெல்ஸ் கில்லியன், வெஸ் நெல்ஸ் ஆண்டர்சன் அப்படின்னா என்ன? வின்ஸ் கில்லியன் அதாவது பிரேக்கிங் பேட், பெட்டர் கால் சாவோடைய கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்க பேரும் இவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இவரை பிரேக்கிங் பேடை ரொம்ப அட்மைர் பண்ணுறாரு. ஸோ அதனால் எப்படி சொன்னால், நிறைய படத்துடைய டாக்டர் லெவலில் அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து பிரேக்கிங் பேட் இன்ஸ்பிரேஷன்ஸ், சிமிட்ரி ஃப்ரேம்ஸ் அண்டு அந்த லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்பான்ஷன் ஷார்ட்ஸ், கலர் பேலட்ஸ், அதெல்லாம் நிறைய பிரேக்கிங் பேட் கூட ஒத்துப்போம். கலர் பேலட்ஸ் வந்து இவருக்கு வெஸ் ஆண்டர்சன் ஃபிலிம்ஸ் கூட ஒத்துப்போம். அதான் வெஸ் நெல்ஸ் ஆண்டர்சன். சிமிட்ரி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுவார். டாக்டரில் நிறைய மேக்ஸிமம் சிமிட்ரி ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும். சிமிட்ரி ஃப்ரேம்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சென்டரில் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுடைய சப்ஜெக்ட் சென்டரில் இருக்குன்னா, அடுத்த ஃப்ரேமுடைய சப்ஜெக்டும் சென்டரில் தான் இருக்கும். அதே லெஃப்ட் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு, அந்த மாதிரி தான் சிமிட்ரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ஒரு படத்தில் நிறைய யூஸ் பண்ணிருப்பார். நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நல்லாவே இருக்கும். கலர் பேலட் சொன்ன மாதிரி கலர் சேச்சுரேஷனும் அதிகமாக இருக்கும். வெஸ் படத்துலேயும் இருக்கும், நெல்சன் படத்துலேயும் இருக்கும், வின்ஸுடைய அந்த சீரீஸ் ட்ராமாலேயும் இருக்கும். கலர் சேச்சுரேஷன் ஐயா 3 பேருமே மேக்ஸிமம் ட்ராமாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, இனிமேல் பண்ணுவாங்க. ட்ராமாவில் இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ்னஸ், அந்த அதில் நடக்கிற க்ரைம்ஸு மேக்ஸிமம் வெஸ் ஆண்டர்சன் வந்து வெறும் ட்ராமாவை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். வின்ஸும் நெல்சனும் ட்ராமாக்குள்ளே நடக்கிற அந்த க்ரைம்ஸு, அந்த ட்ரக் மாஃபியா, அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்த சிமிலாரிட்டிஸ் நான் இது தான் சொல்லுவேன். வெஸ் நெல்ஸ் ஆண்டர்சன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இப்போ புதுசாக வைக்கிற பேர் வின்ஸ் நெல்ஸ் கில்லியன். நல்லா இருக்குது கேட்சியா. இது நல்லா இருக்க கேட்சான்னு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கீழே போல் வைக்கிறேன், போல்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, ஐ ஹோப் நெல்சன், ஐ பிலீவ் நெல்சனை நம்புகிறேன். அவ்வளோதான். நான் படத்துக்கு போய்ட்டு பார்ப்பனான்னு தெரியல, எத்தனை நாள் கழிச்சு பார்ப்பணும்னு தெரியல. மேபி ஓடிடியில் வந்தால் தான் பார்ப்பணும் என்னவோ. பட் ஐ பிலீவ் நெல்சன். அவருடைய ஐடியாலஜி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அவருடைய கிராஃப்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது.
இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக நெல்சனோட ஸ்டைலு ஐடியாலஜின்னு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ஆனால் அது என்னென்னு சொல்லலை. ஸ்டைலுன்றது ஒன்றும் இல்லை, டார்க் ஹியூமர். ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் டக்குன்னு காமெடி பண்ணுறது, ஒரு காமெடி பண்ணக்கூடாத சுச்சுவேஷனில் பண்ணுறது, அதெல்லாம் தான் டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. டார்க் ஹியூமரை வேறு மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு டோன் டபுள் மீனிங் அந்த மாதிரி ஒரு காமெடி வருது அப்படின்னா அதையும் டார்க் ஹியூமர் தான் சொல்லுவாங்க. ஐடியாலஜின்றது ஒரு கேரக்டர் போகிற பயணத்தை குறிக்கிறது தான் ஐடியாலஜி. இவருடைய ஐடியாலஜி ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் இங்கேருந்து அந்த டெஸ்டினேஷன் போக என்ன பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் கோலமாக கோயிலா டாக்டர் ஒரு டாஸ்க் எடுத்துக்கும், அந்த டாஸ்க்கை முடிக்கும். அதுதான் இவருடைய படத்தோட மேக்ஸிமம் ஐடியாலஜி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, ஷேர் திஸ், லைக் திஸ், ஃபாலோ